குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். அவருடைய சுப பார்வை உங்களின் 9, 11 மற்றும் ராசியில் விழுவதால் பழைய பாக்கிகள் வசூலாகும். கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வீர்கள். மற்றும் உங்கள் ராசியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் இதனால் வரை இருந்து வந்த உடல் நலக் குறைவு தீரும். முகம் பொலிவடையும். மனதில் புத்துணர்ச்சி கிடைக்கும். எனினும் பிள்ளைகளால் மனக்கசப்பு உருவாக வாய்ப்புகள் உள்ளன. மே மாதம் 4ஆம் தேதி புத பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு சென்று சூரியன் சுக்கிரனுடன் இணைகிறார். இந்த காலகட்டத்தில் 6ஆம் அதிபதி 4ஆம் பாவத்திற்கு வருவதால் உடல் நலனில் கவனம் தேவை. இந்த மாதம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவர் வழிபாடு மேன்மையை தரும். மேலும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர உங்களுக்கு சந்தோஷம்